சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் கைவீசு. உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். 2026 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு, பலன்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல மேச ராசி 2026 எப்படி இருக்க போகுது? மேஷம் செவ்வாய் அதிபதியான ராசி. அனுமனை பிடித்து கொள்ளுங்கள், ஏன்னா 7.5 சனி இருக்கு. சனி இருந்தாவே நான் ஒன்று தான் சொல்லுவேன், எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க. 2 விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் லைஃப்லாம். வயிறு, கால் சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட, முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம். மேஷம் இந்த வருஷம் என்ன நடக்கும்? நல்லது. ஹெல்த்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேலையில் நல்லாயிருக்கும். வேலை இல்லை, வீடு இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயம்லாம் நடக்கும். தாயாருக்கு, தந்தையார்களுக்கு, உங்களுக்கு மன வருத்தம், கஷ்டம் எல்லாம் மாறும். பாசிட்டிவ் நிறைய நடக்கும். ஏன்னா வேலை கிடைச்சிடும், படிப்பு கிடைச்சிடும், தொழில் கிடைச்சிடும், உத்தியோகம் கிடைச்சிடும், வியாபாரம் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமே என்னென்னா, ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். 11ஆம் இடத்துல ராகு. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். 12 சனி இருந்தாலும் சுபவிரயம் தான். சொத்து சேர்றது, இன்வெஸ்ட் பண்ணுறது, டக்கு டக்குன்னு மலை பிரதேசங்களில் உங்களுக்கு பிடிச்ச இடம் வாங்கிறது, வீட்டில் 2 ரூம் இருக்கிறத 3 ரூம் ஆக்குறது, இன்டீரியர் பண்ணுறது, டிவி மாற்றணும் 10 வருஷமாக நினச்சது மாறுறது, வண்டி வாகனம் மாறுறது, எப்படி எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, குடும்பத்து கூட சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்து கூட ரொம்ப தகராறுலாம் இருந்திருக்கும், குடும்பத்துக்கு நேரம் செலவழிப்பீங்க. ஃபைனான்ஷியலி ரொம்ப சவுண்ட் ஆகிடுவீங்க. நிறைய கடனை அடைச்சிடுவீங்க. அதோடு வேறு என்ன வேணும்? கடன்லாம் அடையிறதுச்ச ஒரு தெம்பு தானே வரும். நல்ல நேரம், எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிக்கிங்க. செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னா இன்னும் 12 வருஷம் ஆகும், பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கிங்க. நல்ல காலகட்டம், நல்ல நேரத்தை அற்புதமாக பார்த்து கொள்ளக்கூடிய மேஷம் பெரிய வெற்றி வரும். கண்டிப்பாக ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரொம்ப கவனமாக இருக்கிறது மேஷத்துக்கு முக்கியம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ரிஷபம் இந்த வருஷத்தில் ஹீரோ நீங்கள். அதாவது சுக்கிரன் உங்கள் ராசியுடைய அதிபதி. நிறைய சக்ஸஸ் ஏற்படும். கூட இருக்கவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ரிஷபத்துக்கு துர்கை. கட்டில் ப்ராப்ளம். கட்டுன்னா என்ன? பெருங்குடல், சிறுங்குடல். இதை நீங்கள் கிளியராக வச்சுக்கலன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. மன அழுத்தம் வந்துடும். இந்த மன அழுத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக்கிட்ட போகாமல் நல்ல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், வயிற்று டாக்டரை போய் பாரு. அனுபவிக்கணும். நல்ல நேரத்தை, நல்ல காலத்தை, நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக என்னென்ன நல்லது நடக்கும்? நிறைய நல்லது நடக்கும். குழந்தை அமைப்பு, குடும்ப அமைப்பு, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்றது, கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த ரிஷபம் அற்புதமான அமைப்பு ஏற்படும். ஏற்கனவே லவ் ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியரு, இந்த ஃபெயிலியருன்னு ஏதோ கதை பேசுவீங்க. அவன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அவன் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான். ஆனால் நீங்கள் ஒன்றவோ அப்படியே அப்படியே பேசின்னு இருப்பீங்க. பட்டினத்தார் மாதிரிலாம் பேசுவீங்க. அதெல்லாம் மாறிடும். நல்ல பையன் வந்து, இல்லைன்னா நல்ல பொண்ணு வந்து கதவை தட்டும். ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுக்கு அதிகமாக போகக்கூடிய ராசியில் யார் வரும்னா ரிஷபம் வரும். லாபம் ஏற்படும், அனுகூலம் காணப்படும். இந்த நெக்கலாக இருக்கிறது, இந்த கோபமாக இருக்கிறது, எப்பயுமே கொஞ்சம் ஐப்பாகவே இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படியே இந்த ஃபிலிம் காட்டுறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. கொஞ்சம் டவுன் ஆனீங்கன்னா ரிஷபத்துக்கு அற்புதமான அமைப்பு தரும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். உங்களுக்கு இருக்கிற மூளை தான் எல்லாருக்கும் இருக்குது. எப்பயுமே அப்படியே ஒரு மிதப்பாகவே இருப்பீங்க. காலையில் எழுந்துக்கிறதுக்கே முடியாதில்லை உங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சு பாருங்கள். எழுந்தவுடனே பாத்ரூமில் போய் குளிச்சுடுங்க ஃபஸ்ட்டு.
அப்புறமா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அல்டிமேட்டாக ஆகிடும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தாங்கி எல்லோரையும் அது எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அதுலேருந்து கொஞ்சம் மாறி ஹாப்பியாக இருங்க. ரிஷபத்துக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? மிதுனம் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி வெர்டிகோ ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கும். ராகவேந்தர் என்ற மந்திராலய மகானை பிடித்துக்கொள்ளும். மிதுனத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்படும். மிதுனம் 40 வயசை கடந்த மிதுனம் இல்லை 35 வயசை கடந்த மிதுனம் ஃபஸ்ட்டு போய் ஒரு பிபி, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், ஹார்ட்டு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிட்டா நல்லா அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் டக்குன்னு நல்லது நடக்கும். திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒரே கட்டில் பெட்டாக கிழிச்சு நடுவில் அப்படி போட்டு இப்படி போட்டு படுத்திருந்தவங்களாம் ஒன்றாயிடுவாங்க. குடும்பத்தோடு நிறைய ஊருங்களுக்கு போவீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருப்பீங்க. கோர்ட்டு கேஸ்லெல்லாம் அவ்வளோ அசிங்கப்படுத்திப்பீங்க. ஆனால் டக்குன்னு மாதிரி ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்கள் வாட்ஸ்அப்பில். தெரியாத பண்ணிட்டேன்னு இந்த கும்பிடுற மாதிரிலாம் ஸ்டிக்கர் வருதில்ல, அந்த ஸ்டிக்கரை போட்டுட்டு சரண்டர் ஆகிடுங்க. டப்புன்னு வீடுக்கே வந்துடுவார் புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டி. நமக்குள்ளே யார் பிரச்சனைன்ட்டு வந்துடும். 2 பேரும் ஜாலியாக சினிமாவுக்கு போயிடுங்க. அந்த அளவுக்கு வரும். அனுகூலம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். டக்குன்னு போர் அடிக்கும். அடிமை தொழில் எவ்வளோ நாள் தான் செய்கிறதுன்னு. பொட்டி கடை வைக்கட்டுமான்னுவீங்க. எந்த கடையாவது வைங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கோயில்களுக்கு நிறைய போவீங்க, ஆச்சரியமாக இருக்கும். குளத்துக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். ராகவேந்தருடைய பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவர்ஷாய நமதாம் காமதேனுமே என்ற மந்திரத்தை கேட்டுக்கினே இருங்க. அல்டிமேட்டு வேறு லெவல் ஆகும். இல்லை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா நான் போக மாட்டேன்னு வச்சுங்க, இருக்கிற வேலையும் போடும். ஏதாவது ஒரு வேலை கிடச்சா உடனே ஓடிடுங்க. அற்புதம். கடக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, மனிதராக இருந்து மகான்களாக மாறியவர்கள் வழிபாடு. அதுக்காக என் குரு இவர் தான் இப்போ உயிரோடு இருக்கணும்னு பிடிச்சிக்கின்னு அவன் காலை பிடிச்சிருந்து அவங்களுக்கு எதாவது பிரச்சனை பண்ணி என்ன கேட்காது. நான் மகான்களை தான் கும்பிடுவேன். அதுபோல் டிசைட் பண்ணிடு. இடது பக்க தேக வரைக்கும் தான் கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். முதுகு தண்டுவடம், ஹார்ட்டு, பிபி, கிட்னி ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். ஏன்னா 6ஆம் அதிபதி கடகம், குரு உச்சமாறாம். 6னா சத்ரு. ஸோ கடன் அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி ஏமாறாது. பேரண்ட்ஸ் ஹெல்த்தை நல்லா அன்பாக பார்த்துக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. வேலைக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கடகராசி ஜாக்பாட்டு வரும். நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், என்ன போய் உணவு கொடுக்க சொல்கிறேன்னு உடனே நக்கலாக கேட்பீங்க. அது நீங்கள் உன் சார்பாக உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ ஏன்னா எந்த ஊரில் வேணுமா இருப்பாங்க சொல்லி பசுமாடுக்கு கொடுக்க சொல்லு. காய்கறி வாங்கி போட சொல்லு. இல்லைன்னா கோசாலா நிறைய இருக்கும். நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கோசாலா யார் கட்டுறாங்க, யார் நடத்துகிறாங்கன்னு நெட்டில் பாருங்கள். அந்த சர்வே பண்ணி அவங்களுக்கு பே பண்ணுங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். இஸ்கான்லாம் நிறைய கோசாலா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு பண்ணிக்கோங்க. கோசாலாவுக்கு கடகம் கொடுத்தாவே அற்புதம் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். கோளார் பதிகம்னு ஒரு பாட்டு இருக்குது, திருஞான சம்பந்தர். வேயிறு தோளில் பங்கன் விடுபண்ட கண்டன் ஆரம்பிக்கும். அந்த பாட்டை சொன்னால் ஜோசியம் முடிஞ்சிடும். ஸோ அந்த பாட்டை டெய்லி கேட்க 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமும் யோகமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இடது பக்க தேகாரக்கத்தை கவனம் எல்லா விதத்திலையும் ஏற்றும். 9ஆம் இடத்தில் சனி 2027 வரைக்கும் இருப்பதனால் வண்டி வாகனங்கள், பிள்ளைகள் விஷயம், திருமண தடைகள் எல்லாமே நடக்கும். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூண்டுக்குள்ளே போய் அடையக்கூடிய பேர்ட்ஸ் ஆகிடுவீங்க. அதனால் காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பணம் வந்தாவே எல்லாமே வாங்கலாம். துபாயில் கூட வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு யோகத்தை தரும்.